அண்ணா IAS அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகளை நம்ம தினந்தோறும் வழங்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இன்றைய தினத்திலே பார்த்தீங்கன்னா சூப்பரா சில விஷயங்கள் சப்ஜெக்ட் ஓரியன்டான கரண்ட் அஃபேர்ஸ் செய்திகள் கிடைச்சிருக்குது. ஃபுல்லா பாருங்க, ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க, சரிங்களா? அது நடுவில் கேட்கிற கேள்விகள், இறுதியா கேட்கிற போனஸ் கேள்விகள் எல்லாத்துக்குமே சிறப்பான முறையில் பதில் சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பா வர்ற தேர்வுல சூப்பரா நம்ம பாஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல போஸ்டிங் போக முடியும். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் ஆகஸ்ட் 28 நடப்பு செய்திகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஒரு சிறப்பான முக்கியமான ஒரு தொகுப்பு இன்றைய தினத்துல நமக்கு கிடைச்சிருக்கு. பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் முக்கியமான அந்த அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள், சரியா? 99 இருந்து 106 வரைக்கும் இருக்கிற முக்கியமான அந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பாத்தீங்கன்னா ஃபுல் டீடைலா பார்க்க போறோம், சரிங்களா? இதுல இருந்து அடிக்கடி கேள்விகள் கேட்டுட்டே இருக்கிறாங்க, எல்லா எக்ஸாம்ல கேட்பாங்க. அதோட மொத்தமா நம்ம தொகுத்து கொடுக்க போறோம். பாருங்கம்மா, இந்திய அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள். அதுல ஃபர்ஸ்ட் 99வது சட்ட திருத்தம் இன்றைய செய்தித்தாளில் இடம்பெற்றது. அதனாலதான் 99 இருந்து 106 வரைக்கும் ஒரே ஏரியாவில் நம்ம தொகுத்து கொடுக்கிறோம். பாருங்க, 99வது சட்ட திருத்தம் தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையத்தை, சரி, NJAC சொல்லுவாங்க. NJAC என்று அழைக்கப்படும் தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையத்தை உருவாக்கும் நோக்கத்துடன் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களில் நீதிபதிகள் நியமன முறையை மாற்றுவதற்காக கொண்டு வரப்பட்டது. அதாவது வழக்கமா அந்த உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை கொலிஜியம் அமைப்பு தான் யாரு அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? அதை மாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆணையம் தான் NJAC. இந்த தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையத்தை உருவாக்குவதற்காக தான் இது உருவாக்கப்பட்டதுன்னா 99வது சட்ட திருத்தம் உருவாக்கப்பட்டது, சரிங்களா? எனினும் நீதித்துறை சுதந்திரத்தின் அடிப்படை கட்டமைப்பை மீறுவதாக கூறி இந்த திருத்தத்தை உச்ச நீதிமன்றம் செல்லாது என அறிவித்தது. நமக்கு தெரிய வேண்டியது 99வது சட்ட திருத்தம், சரிங்களா? இந்த சட்டத்திட்டத்துல முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையத்தை உருவாக்குவதற்கு இதை கொண்டு வந்தாங்க. இது எதற்கு மாற்றாக அப்படி பாத்தீங்கன்னா கொலிஜியம், சரிங்களா? கொலிஜியத்திற்கு மாற்றாக உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நீதித்துறை சுதந்திரத்தின் அடிப்படை கட்டமைப்பை இந்த NJAC உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம மீறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்ட திருத்தம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் இந்த உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்வதற்கு எந்த முறைதான் பின்பற்றப்படுகிறது? கொலிஜியம் முறை. அந்த கொலிஜியத்திற்கு எப்பவுமே உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தான் தலைவராக இருப்பாங்க, கவனமா இருக்கும், ஓகேவா? இது வந்து 99வது சட்ட திருத்தம். அடுத்து பாருங்க, அடுத்து 100வது செஞ்சுரி, ஓகேவா? 100வது சட்ட திருத்தம் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 100 பாத்துக்கோங்க. 2015ஆம் ஆண்டில் வருஷம் 2015ல 2015ஆம் ஆண்டில் இயற்றப்பட்டது. இது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இடையிலான நில எல்லை ஒப்பந்தத்தை, லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட், எந்த வருஷம்? 1974ல இந்தியா பாகிஸ்தான் போர் ஏற்பட்டு கிழக்கு பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான் தான் எதை மாறிச்சதுமா? வங்கதேசமாக உருவானது, சரி, பங்களாதேஷ் நாடாக உதயமானது. அதன் பிறகு 1974ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இடையே நில எல்லை ஒப்பந்தம், லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட், அந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது, ஓகேவா? இந்த ஒப்பந்தத்தை பார்த்தீங்கன்னா செயல்படுத்துவதற்காக தான் எது உருவாக்கப்பட்டது? 100வது சட்ட திருத்தம், ஓகேவா? எந்த வருஷம்? 2015ஆம் ஆண்டு. இந்த திருத்தத்தின் மூலம் பங்களாதேஷிற்கு சில இந்திய பிரதேசங்களையும் இந்தியாவிற்கு பங்களாதேசத்தின் சில பிரதேசங்கள், சில ஏரியாக்களை பார்த்தீங்கன்னா பரிமாறிக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டது. சில இடங்கள் உனக்கா எனக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை, சர்ச்சை இருந்தது. அதனால இந்த இடத்த நீ வச்சுக்கோ, அந்த இடத்த நான் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவும் வங்கதேசமும் ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருந்தாங்க. அந்த ஒப்பந்தம் 1974. இதை செயல்படுத்துவதற்கு தான் எத்தனாவது சட்டத்திட்டம் கொண்டு வரப்பட்டது? 100வது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திட்டம் கொண்டு வரப்பட்டது. எந்த வருஷம்? 2015ஆம் ஆண்டு, சரிங்களா? இதை ஞாபகம் ஒன்று சொல்லுவேன். அதாவது கிரிக்கெட்ல சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள்ல செஞ்சுரியிலேயே செஞ்சுரி, சதத்தில் சதமடித்த உலகின் ஒரே வீரர் சச்சின் டெண்டுல்கர், சரியா? அதாவது டெஸ்ட் மேட்ச், 2020 இருக்கலாம், ஒன் டே மேட்ச் இருக்கலாம், எல்லாம் சேர்த்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல செஞ்சுரியிலேயே செஞ்சுரி அடித்த ஒரே வீரர் சச்சின் டெண்டுல்கர், ஓகேவா? அவருடைய 100வது செஞ்சுரி எந்த அணிக்கு எதிராக அடித்தார் அப்படின்னு வங்கதேசம். 100வது செஞ்சுரி வங்கதேசம். அது மாதிரி 100வது சட்ட திருத்தம் இந்தியா வங்கதேசம் எல்லைகள் பகிர்வு, மறக்காதே, புரியுதா? அடுத்து போலாமா? அடுத்து அடுத்து பாருங்க, 101வது திருத்தம், இந்திய அரசியலமைப்பின் 101வது திருத்தம் 2016ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சதும் GST, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஜூலை 1, 2017. அதுக்கு முன்பாக இந்திய அரசியலமைப்பின் 106வது திருத்தத்தின்படிதான் GST கொண்டு வந்தாங்க. அதை பத்தி பாருங்க. இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி, சரிங்களா, அதை அறிமுகப்படுத்தி தான் இந்த 101வது திருத்த சட்டம்.
இந்த திருத்தம் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் வரி விதிப்பு அதிகாரங்களை மறுசீரமைத்து இந்தியா முழுவதும் ஒரு ஒருங்கிணைந்த மறைமுக வரிமுறையை உருவாக்கியது. சரி, ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி, ஒரே நாடு ஒரே வரி, அந்த ஒரு கான்செப்டை கொண்டு வருவதற்காக தான் இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. அதுக்கு பயன்படுத்தப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்ட திட்டம் 101. சரியா, எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் சரி கண்டிப்பா அதுல ஜிஎஸ்டி இருக்கும். ஓகேவா, நம்மளை பொறுத்த வரைக்கும் 101 என்ன போறோம்? 101 அப்படின்னா 101 அப்படின்னால மொய். என்ன பொருளை வாங்கினாலும் மத்திய அரசுக்கு ஜிஎஸ்டிங்கிற பேர்ல ஒரு மொய் எழுத வேண்டியது இருக்கும், மறந்துடக்கூடாது. சரி, 101வது அரசியலமைப்பு சட்ட திட்டம் ஜிஎஸ்டி மொய்யை கையில வை. ஓகேவா, மறக்காதீங்க. அடுத்து பாருங்கம்மா, அடுத்து 102வது திருத்த சட்டம், இந்திய அரசியலமைப்பின் 102வது சட்ட திருத்தம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு, சில பேக்வர்ட் கிளாஸஸ், சரியா, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேசிய ஆணையத்திற்கு, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா என்சிபிசி, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ், சரிங்களா, தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டது. எத்தனாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம்? 102வது திருத்த சட்டத்தின்படி, மறக்காது. ஓகேவா, ஓகே. அதன் பிறகு இந்திய அரசியலமைப்பின் 338வது பி, சரி, 338 பி அப்படின்னா the நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ், அதை பத்தி சொல்லுமா? சரிங்களா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 338 ஆர்டிகிள் 338னாலே மறக்க கூடாது. அதுல 338 ஏ அப்படின்னா எஸ்டி சமூகத்துடன் தொடர்புடையது. ஓகேவா, பி அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? பிசி பிரிவினுடன் தொடர்புடையது, பிசி ஆணையம். ஓகேவா, எதுவுமே இல்லாம ஜஸ்ட் 338 தான், அது வந்து எஸ்சி சமூகத்தினுடன் தொடர்புடையது. சரி, பி ஃபார் பிசி ஞாபகம் வச்சுக்கோங்க, மிச்சம் ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வரும். இந்த 338 பி மற்றும் 342 பிரிவுகள் இந்த திருத்தத்தின் விளைவாக சேர்க்கப்பட்டன. சரியா, ரெண்டு பிரிவு என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. இதனால் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் கட்டமைப்பு, பணிகள் மற்றும் அதிகாரங்கள் இந்திய அரசியலமைப்பின் 338 பி பிரிவில் சேர்க்கப்பட்டு மேலும் 342 பிரிவு சேர்க்கப்பட்டது. சரியா, இந்த திருத்தத்தின் மூலமாக சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய வகுப்பினரை கண்டறிந்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு சலுகைகள் வழங்கும் மாநில அரசுகளின் அதிகாரத்தை பாதித்தது. சரிங்களா, ஒரு மாநிலத்துல இவங்க தான் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் அப்படிங்கிற அடையாளம் காண உரிமை மாநில அரசுக்கு அவ்வளவா இல்ல அப்படிங்கிற எதுல சொல்லிக்கிறாங்க? இந்த 102ல. சரி, அப்ப 102ல முக்கியமானது என்னமா? 102ல என்ன பாக்குறோம்? தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்கப்பட்டது. இந்த 102வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 2018ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. சரியா, அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் 103வது திருத்தம், சரி, 103 பாருங்க, 2019ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்டது. கரெக்டா எலெக்ஷன் டைம்ல, சரியா, இரண்டாவது முறையாக பிஜேபி கவர்மெண்ட் வின் பண்ணாங்கல்ல, அந்த 2019ஆம் ஆண்டு 103வது இந்திய அரசு சட்ட திட்டம் கொண்டு வரப்பட்டது. என்னன்னு சொல்லி பாருங்க, கல்வி நிறுவனங்கள் அரசு வேலை வாய்ப்புகளில் சமூகத்தில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பிரிவினருக்கு, அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லுவாங்க, இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், சரியா, பொருளாதார நலிவடைந்த பிரிவினருக்கு 10%, எத்தனை சதவீதம்? 10% இடஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்த. பொது வேலை வாய்ப்புகள்ல உயர் ஜாதி பிரிவு மக்களையும் ஏழைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இடபிள்யூஎஸ், சரியா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படி கான்செப்ட் மூலமா எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு? 10% இடஒதுக்கீடு வழங்கினாங்க. எதன்படி? 103வது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி. அந்த சட்டத்தை கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2019, மறந்துடாதீங்க. சரிங்களா, இந்த சட்டம் சமூகத்தில் நிலவும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கும் நோக்கத்துடன் செயல்படுத்தப்பட்டது. ஓகேவா, 104 இந்திய அரசியலமைப்பின் சட்ட திருத்தம் 104 என்ன சொல்லுதுன்னு சொல்லி பாருங்க. 104 ஓகேவா, அதுவும் 2019 தான். இது மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில், சரியா, பட்டியல் சாதி, அதாவது எஸ்சி மக்கள் மற்றும் பட்டியல் பழங்குடியினர், அதாவது எஸ்டி மக்கள், அந்த வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை மேலும் 10 ஆண்டுகளுக்கு நீட்டித்தது. ஓகேவா, அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில நிறைய பேர் எஸ்சி மக்களோ அல்லது எஸ்டி மக்களோ இருந்தாங்கன்னா அந்த பகுதியில, அந்த தொகுதியில அவங்க தான் போட்டியிட முடியும். அவங்களுக்கான இந்த இடஒதுக்கீடு 2020ல முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த இடஒதுக்கீடு முறையானது 2030ஆம் ஆண்டு வரைக்கும் செல்லுபடியாகும். அதாவது அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இந்த இடஒதுக்கீடு நீட்டிக்கப்பட்டது. எதன்படி? 104 அரசியலமைப்பு சட்டத்தின்படி. சரிங்களா, இது தவிர மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் ஆங்கிலோ இந்தியர்களுக்கான அந்த பிரதிநிதித்துவம், அந்த இடஒதுக்கீடு நீக்கப்பட்டது. சரிங்களா, எலெக்ஷன்ல நிக்காமலே ஒரு ஓசி டிக்கெட் எப்பவுமே பாத்தீங்கன்னா எம்பியா இருக்கட்டும், சரியா, மக்களவை எம்பியா இருக்கட்டும், மாநிலங்கள்ல எம்எல்ஏவா இருக்கட்டும். தமிழ்நாட்டுல 234 தொகுதிகள் இருக்கும், தொகுதிகள் அதுல எக்ஸ்ட்ரா ஒரு எம்எல்ஏ இருப்பாங்க, அவங்க ஆங்கிலோ இந்திய அந்த பிரதிநிதித்துவத்தை பெற்றிருப்பாங்க. இனிமே இந்த ஆங்கிலோ இந்தியருக்கான அந்த சிறப்பு பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது
லோக்சபா எலெக்ஷன் சரி, எம்எல்ஏ எலெக்ஷன் சரி, இனிமே கிடையாது அப்படி சொன்னது இதுதான் 104. 104 2 1 எஸ்சி எஸ்டி மக்களுக்கான தேர்தலில் போட்டியிடும் அந்த இடஒதுக்கீடு 2030 வரைக்கும் செல்லும். 1 செகண்ட் பாத்தீங்கன்னா மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் யாருக்கான இடஒதுக்கீடு, அந்த ஆங்கில இந்தியருக்கான பிரதித்துவம் ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிற அறிவிச்சிருக்காங்க 104. சரியாமா? இதுல இருந்து அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டுட்டு இருப்பாங்க பாருங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து 105வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2021ஆம் ஆண்டு. வருஷத்தை மறந்துடக்கூடாது, கவனமா இருக்கணும். சரிங்களா? இது சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய வகுப்பினரை, சரியா, சோசியோ எக்கனாமிக் பேக்வர்ட் கிளாஸ் சொல்ற சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய வகுப்பினரை வரையறுக்கும் அதிகாரத்தை மாநில அரசுகளுக்கு மீண்டும் வழங்கியது. ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். எதுலமா கொஞ்சம் முன்னாடி மாநில அரசுகளுக்கு அந்த பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் அப்படிங்கிற அடையாளம் காணும் உரிமை அந்த அளவுக்கு கிடையாது அப்படி சொல்லியிருந்தாங்களா, அதை மீண்டும் வழங்குவதற்காக தான் இது கொண்டு வந்திருந்தாங்க 105வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். சரியா? ஓகே, அடுத்து பாருங்க 106வது, இதான் கடைசியாக கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பு திருத்த சட்டம். கொண்டு வரப்பட்ட வருஷம் 2023ஆம் ஆண்டு. சரியா? இது தேர்தலில் போட்டியிடும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கும் ஒரு மசோதா. மசோதா சட்டமா மாறி இருக்குது. எந்த தேர்தல் பாருங்க, மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகள் மற்றும் டெல்லி சட்டசபையில் பெண்களுக்கு 1/3 அதாவது கிட்டத்தட்ட 33% மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவையில் போட்டியிடுற பெண்களுக்கு இடஒதுக்கீடா வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இதுல சொன்னாங்க. 106வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா 128வது மசோதா. சில பில்லு, என்ன பில்லு, நாரி சக்தி வந்தன் மசோதா அப்படிங்கிற பேர்ல அறிவுப்படுத்தி அது 106வது அரசியலமைப்பு திருத்த சட்டமாக மாறியது 2023. மறக்காதீங்க. இதுதான் கடைசியாக இந்தியாவுல இந்த கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள். ஒவ்வொன்றும் முக்கியம், ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்கு. சரியா? அடுத்த பகுதி போலாமா? அடுத்து என்ன ஒரு செய்தி, இந்த செய்தியில் இடம்பெற்ற ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்புடைய ஒரு இந்தியன் பாலிடிக் கொஸ்டின்ஸ் பாருங்க. ஒரு ஆக்ட், வரதட்சணை தடை சட்டம். சமீபத்துல வரதட்சணை கொடுமையின் காரணமாக இந்தியாவுல எங்க அதிக அளவு பெண்கள் உயிரிழந்து போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அது தொடர்பான செய்தி பார்க்கும்போது அப்படியே சப்ஜெக்ட்ல என்ன இருக்குது, என்ன சட்டம் இருக்கு அப்படிங்கறத லைட்டா பார்க்கலாம். பாருங்க, 1961ஆம் ஆண்டில் வரதட்சணை தடை சட்டம் நிறைவேற்றப்பட்டது இந்தியாவுல. இந்த ப்ராகிபிஷன் ஆஃப் டவுரி ஆக்ட் அப்படிங்கிறது எப்ப கொண்டு வந்தாங்க? 1961ல. ஓகேவா? இதன் மூலம் வரதட்சணை கொடுப்பதும் பெறுவதும் சட்டவிரோதமாக மாற்றப்பட்டது. சரிங்களா? இந்த சட்டத்தின்படி 1961. ஓகேவா? சட்டவிரோதமாக வரதட்சணை கேட்டாலோ அல்லது கொடுத்தாலோ 10 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் அபராதம் வழங்கப்படும். எத்தனை வருஷம்? 10 வருஷம் ஜெயில். ஓகேவா? ஓகே, அடுத்து கூடுதல் செய்தி பாருங்க. ஐபிசி சொல்லுவாங்கல்ல, இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் வரதட்சணை தொடர்பான முக்கிய பிரிவுகள், பிரிவு 304 அதுல பி. அது எதனுடன் தொடர்புடையது? வரதட்சணை மரணம் தொடர்புடையது. சரிங்களா? வரதட்சணை கேட்டு அதுல யாராச்சும் ஒருத்தங்க தற்கொலை அல்லது ஏதாவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த வரதட்சணை மரணம் தொடர்பான அந்த பிரிவு எந்த பிரிவுமா? 304 அதுல பி பிரிவு. ஓகேவா? மற்றும் பிரிவு 498A, இது வரதட்சணை தொடர்பாக கொடுமை மற்றும் குடும்ப வன்முறை. என்ன, அதாவது இறந்திருக்க மாட்டாங்க, ஆனா வரதட்சணை கேட்டு அவங்களுக்கு கொடுமைப்படுத்திருந்தாலோ ஏதாச்சும் அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்திருந்தாங்களோ அவங்க மேல 498A பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும். ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. சரியா? அதான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பாருங்க. இந்திய தண்டனை சட்ட பிரிவு 304, அதான் வரதட்சணை மரணம் சொன்னோம்ல. சரி, அது தொடர்பா கூடுதல் செய்தி பாருங்க. அந்த 304B பிரிவுல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாருங்க. ஒரு பெண், சரியா, திருமணம் ஆன 7 ஆண்டுகளுக்குள் ஒரு பெண் இயற்கைக்கு மாறான முறையில் இறந்து அவளது அல்லது அவர்களது மரணத்திற்கு முன் வரதட்சணைக்காக அவங்களை, அந்த பெண்ணை கொடுமைப்படுத்துதல் மற்றும் துன்புறுத்தல் செய்யப்பட்டிருந்தால் அது வரதட்சணை மரணம் என கருதப்படும். எத்தனை வருஷம்? மேரேஜ் ஆகி 7 வருஷத்துக்குள்ள அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா மேக்சிமம் அது பாத்தீங்கன்னா வரதட்சணை மரணமாக கருதப்படும். சரியா? அடுத்து பிரிவு 498ல என்ன சொல்றாங்க சொல்லி பாருங்க. வரதட்சணை கொடுமை, ஒரு பெண்ணை அவங்களுடைய கணவர் அல்லது உறவினர்கள் வரதட்சணை கோரிக்கை தொடர்பாக கொடுமைப்படுத்துதல், துன்புறுத்துதல் அல்லது மன ரீதியாக கொடுமைப்படுத்தினால் இந்த பிரிவு பயன்படுத்தப்படும். அது மரணம் தொடர்பானது, இங்க பாக்குறது வரதட்சணை கொடுமை தொடர்பானது. ரெண்டுமே முக்கியமானது. சரிங்களா? சரி, இது வந்து நம்ம ஜெனரலா இந்தியன் பாலிட்டில தெரியக்கூடிய முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்திருக்கோம். இப்போ இந்த செய்தித்தாளில் என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிற பாருங்க. NCRB அறிக்கை 2020, அதாவது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோன்னு சொல்லுவாங்கல்ல, தேசிய குற்ற ஆவண அந்த அறிக்கை, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ
2020ஆம் ஆண்டிற்கான அறிக்கையின்படி இந்தியாவுல 7045 பெண்கள் வரதட்சணை கொடுமையால் உயிரிழந்துள்ளனர். மொத்தம் எத்தனை பேரு? 2020 அறிக்கையின்படி இந்தியாவுல 7045 பெண்கள் வரதட்சணையின் காரணமாக மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. இந்த 745ல அதிக அளவு வரதட்சணை மரணம் ஏற்பட்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். சரியா? 2142 பேர். சரியா? 2140 மொத்தமே 7045 அந்த அறிக்கையில சொல்லிக்கிறாங்க. அந்த வரதட்சணை மரணம் 7045ல 2142 மரணங்கள் எங்கு மட்டுமே ஏற்பட்டுள்ளது? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஏற்பட்டுள்ளது. சரிங்களா? உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா 1 லட்சம் அந்த 1 லட்சம் அந்த வழக்குகள் அந்த பெண்கள் தொடர்பாக பெண்கள் இருக்காங்க அப்படின்னா 1.9 என்ற அளவில் அந்த வரதட்சணை மரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? 1 லட்சம் பேருக்கு 1.9 வரதட்சணை மரணங்கள். இரண்டாவது இடத்துல எந்த மாநிலம் பாத்தீங்கன்னா பீகார். அங்க பாத்தீங்கன்னா 1057. மூன்றாம் இடத்துல மத்திய பிரதேசம் 520 மரணங்கள் மொத்தமா ஏற்பட்டிருக்கு. சரிங்களா? தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 1 லட்சம் பேருக்கு 0.1 என்ற அந்த மரண அளவிலே இருக்கு. ரொம்ப ரொம்ப குறைந்த அளவுல தான் வரதட்சணை தொடர்பான மரணங்கள் இருக்குது அப்படிமே சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய செய்தியா சூப்பரா போட்டிருந்தாங்க. இதை நம்ம படிக்கணும், படிச்சுட்டு அதுல சப்ஜெக்ட் என்ன இருக்கும் அதை அப்படியே எடுத்துக்கணும். மேக்சிமம் அதை எக்ஸாம்ல கேட்பாங்க, கவனமா. சரியா? அடுத்ததாக ஒரு திட்டம் பாருங்க, தங்க பத்திர திட்டம். சரியா? தங்க பத்திர திட்டம் தொடங்கப்பட்ட வருஷம் 2015. அதாவது தங்க பத்திரம் தங்கத்தை வாங்குறது கிடையாது, பத்திரம், கோல்டு பாண்ட் ஸ்கீம் சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது தங்க பத்திரம், தங்கத்தை வாங்காம தங்க பத்திரங்களை, மதிப்புடைய தங்கத்திற்கு ஈடான மதிப்புள்ள அந்த பத்திரங்களை நம்ம ஒரு குறிப்பிட்ட காசு கொடுத்து வாங்கணும். அதுக்கு வட்டியும் கிடைக்கும். அந்த முதிர்வு காலம் வரும்போது அந்த டைம்ல தங்கத்திற்கு என்ன விலையோ அதே விலைக்கு நம்ம அந்த பத்திரத்தை விற்பனை செஞ்சு நம்ம லாபம் பெற முடியும். அதாவது 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய்க்கு நம்ம பத்திரத்தை வாங்கிட்டு அன்றைய தினத்துல ஒரு 5 வருஷம் 8 வருஷம் கழிச்சு அந்த பத்திரத்துக்கு என்ன மதிப்போ அன்றைய தங்க மதிப்பிற்கு நீங்க விற்பனை செய்து நீங்க லாபம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த திட்டம் தான் தங்க பத்திர திட்டம். இன்றைய செய்தித்தாள் இடம்பெற்ற ஒரு முக்கியமான திட்டம். பாருங்க, இந்த தங்க பத்திரங்களை வெளியிடுவது யார் மாதிரி? இந்திய ரிசர்வ் வங்கி, RBI தான் வெளியிடுறாங்க. சரியா? நோக்கம் தங்க இறக்குமதி, சரியா, இறக்குமதியை குறைத்தல் மற்றும் மக்கள் தங்கத்தை டிஜிட்டல் வடிவில் முதலீடு செய்ய ஊக்குவித்தல். கையில தங்கம் இல்லாம டிஜிட்டல் ஃபார்ம்ல தங்கத்துல முதலீடு பண்ணி நீங்க லாபம் சம்பாதிக்கலாம் அப்படி சொல்லிட்டு 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம் தங்க பத்திர திட்டம். சரியா? இதை செயல்படுத்துவது யார் பாருங்க? இந்திய அஞ்சல் துறை. வெளியிட்டது பத்திரங்களை வெளியிடுவது RBI. இந்த திட்டத்தை செயல்படுத்துவது இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட். மறந்துடக்கூடாது. சரியா? ஓகே. தங்க பத்திரங்கள் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து 8 ஆண்டுகளில் முதலீடு முழுவதும் முதிர்வடையும். சரிங்களா? கரெக்டா பாத்தீங்கன்னா எப்போ நீங்க முதலீடு பண்ணீங்களோ அந்த தங்க பத்திரத்தை வாங்குறீங்களோ வாங்கின நாள்ல இருந்து 8 ஆண்டுகள் தான், 8 ஆண்டு கழித்து தான் இந்த திட்டம் முதிர்வடையும். அதாவது நீ மொத்த தொகை பெற்றுக்கொள்ள முடியும். இருந்தாலும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு முதலீட்டை முன்கூட்டியே திரும்ப பெற அனுமதிக்கப்படும். சரி, அந்த முதிர்வு காலம் சொல்லுவாங்களா, அந்த மெச்சூரிட்டி பீரியட் அப்படிங்கிறது 8 ஆண்டுகள். தேவைப்பட்டால் 5 வருஷத்துக்கு பிறகு முதலீடு பண்ண தங்க பத்திரங்களை வாங்கிய 5 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க அந்த முதலீட்டை முன்கூட்டியே திரும்ப பெற முடியும். ஆனா அந்த அளவுக்கு லாபம் கிடைக்காது. சரியா? அடுத்து பாருங்க. சரி, இந்த தங்க பத்திரத்துல முதலீடு எவ்வளவு தங்கத்தை குறைந்தபட்சம் வாங்க வேண்டும், அதிகபட்சம் எவ்வளவு வாங்குறது, அந்த லிமிட் என்ன அப்படிங்கறத பாருங்க. குறைந்தபட்ச அளவு தங்க பத்திரத்துல எவ்வளவு தங்கத்தை குறைந்தபட்ச அளவு நம்ம வாங்கணும் அப்படின்னா, குறைந்தபட்ச அளவு முதலீடு 1 கிராம் தங்கமாக இருக்கும். 1 கிராமுக்கு மதிப்பிலான தங்கத்தை தான் குறைந்தபட்சமா நம்ம முதலீடு பண்ண முடியும். அதே சமயத்துல அதிகபட்ச வரம்பு எவ்வளவு பாத்தீங்கன்னா, தனிநபர்களுக்கு ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, அதிகபட்ச சந்தா வரம்பு 4 கிலோவாகவும், 4 கிலோ அப்படின்னா 4 கிலோனா குறைந்தபட்சம் 1 கிராம் சொல்றோம். சரியா? இது மினிமம் அளவு. சரியா? மேக்சிமம் பாத்தீங்கன்னா 4000 கிராம். ஓகேவா? மேக்சிமம் 4000 அப்படின்னா 4 கிலோ. குறைந்தபட்சம் 1 கிராம் முதல் அதிகபட்சம் 4 கிலோ வரைக்கும் இந்த தங்க பத்திரத்தில் நீங்க நம்ம முதலீடு செய்ய முடியும். சரிங்களா? இது தனிநபருக்கும் சரி, இந்த கூட்டு குடும்பம், சரிங்களா, அந்த ஜாயின்ட் ஃபேமிலி சொல்லுவாங்கல்ல, இந்த கூட்டு குடும்பத்திற்கும் இந்த 4 கிலோவாகவும் வரையறை செய்யப்பட்டுள்ளது. ஓகேவா? ஓகே. அடுத்து, அரசாங்கத்தால் அவ்வப்போது அறிவிக்கப்படும் அறக்கட்டளைகள் மற்றும் அதே மாதிரி இருக்கிற பிற நிறுவனங்களுக்கு இதற்கான வரம்பு 20 கிலோவாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த வரம்புகள் பார்த்தோம்னா சாதாரண கேட்கக்கூடியது குறைந்தபட்சம் 1 கிராம் முதல் அதிகபட்சம் தனிநபர்களுக்கும் அந்த இந்து கூட்டு குடும்பத்திற்கும் 4 கிலோ வரைக்கும், அதாவது 4000 கிராம் வரைக்கும் தங்க பத்திரத்துல நீங்க முதலீடு செய்ய முடியும். ஓகேவா? இதன் மூலம் தாங்கள் முதலீடு செய்த தொகைக்கு 2.5% ஆண்டு வட்டி 6 மாதத்திற்கு ஒரு முறை வழங்கப்பட்டு, 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி எவ்வளவு வட்டி? 2.5% வட்டி வழங்கப்பட்டு
8 ஆண்டுகள் கழித்து அன்றைய 24 கேரட் தங்கத்தின் விலைக்கு நிகரான முதிர்வு தொகை வழங்கப்படும். சொல்லிக்கப்படுதா? 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி 2.5% வட்டி உங்க அக்கௌண்ட்ல கொடுத்துருவாங்க. நீ அந்த பணமா எடுத்துக்கலாம். சரியா? 8 வருஷத்துக்கு அப்புறம் அந்த டைம்ல 8 ஆண்டுகள் கழித்த பிறகு முழு 100% தங்கமா இருக்க 24 கேரட் மதிப்புடைய அந்த தங்கத்திற்கு அன்னைக்கு என்ன மதிப்போ அந்த மதிப்பிற்கு உங்களுக்கு அந்த காசு மொத்த தொகையும் முதிர்வு தொகையும் வழங்கப்படும். சரிங்களா? இதுதாமா தங்க பத்திர முதலீடு திட்டம், ரொம்ப முக்கியமானது. அடுத்து 2 சூப்பரான விளையாட்டு செய்திகள் கிடைச்சிருக்கு பாருங்க. காமன்வெல்த் விளையாட்டு போட்டி, அதாவது சமீப காலமே பாத்தீங்கன்னா இந்தியா காமன்வெல்த் விளையாட்டு போட்டி சரி, ஒலிம்பிக் போட்டி சம்மர் ஒலிம்பிக் சரி நடத்துவதற்கு விருப்பம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதனால இது தொடர்பான செய்திகளை நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? பாருங்க, காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் என்பது 4 ஆண்டுகளுக்கு ஒரு மேக்சிமம் சர்வதேச விளையாட்டு போட்டிகள் எல்லாமே உலகக்கோப்பை, ஒலிம்பிக் போட்டி இது எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்சிமம் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். எதை தவிரமா 2020 உலகக்கோப்பை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த செஸ் ஒலிம்பியாட் அப்படி சொல்லுவாங்கல்ல, இந்த இரண்டுமே 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். மற்றபடி மேக்சிமம் பாத்தீங்கன்னா உலகக்கோப்பை அப்படிங்கிறது, ஒலிம்பிக் போட்டி அப்படிங்கிறது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். அதே மாதிரி காமன்வெல்த் விளையாட்டு போட்டியும் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். சரிங்களா? பாருங்க, 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் சர்வதேச ஒரு விளையாட்டு நிகழ்வு. அதாவது காமன்வெல்த் கூட்டமைப்பு சொல்லுவாங்கல்ல, பிரிட்டிஷ் நாட்டிற்கு கீழே ஏகாதிபத்தியத்திற்கு கீழே யாரெல்லாம் கீழே எந்தெந்த நாடுகளா இருந்தாங்களோ அந்த நாடுகளை கொண்ட ஒரு கூட்டமைப்பு தான் காமன்வெல்த் ஃபெடரேஷன் சொல்லுவாங்க. அந்த நாடுகளுக்கிடையே நடைபெறும் அந்த விளையாட்டு போட்டி தான் காமன்வெல்த் விளையாட்டு போட்டி. சரிங்களா? இந்தியாவில் 2010ஆம் ஆண்டு இந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டி கடைசியாக நடைபெற்ற இடம் டெல்லி. சரியா? சரி, அதனைத் தொடர்ந்து 2018ஆம் ஆண்டு கோல்டு கோஸ்ட், அதாவது கோல்டு கோஸ்ட் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா நாட்டில் உள்ள ஒரு முக்கியமான நகரம் ஆஸ்திரேலியா. இந்த ஆஸ்திரேலியாவில் உள்ள கோல்டு கோஸ்ட் நகர் தான் 2018ஆம் ஆண்டிற்கான காமன்வெல்த் விளையாட்டு போட்டி நடைபெற்றது. அதுக்கப்புறம் 2022ஆம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டில் உள்ள பெர்மிங்காம் நகரில் இந்த விளையாட்டு போட்டி நடைபெற்றது. ஓகேவா? அடுத்து இனிமே வரக்கூடிய அந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டி எந்த ஆண்டு இருக்கானது? 22ல முடிஞ்சிருக்குது. 22 அடுத்த 4வது வருஷம் அப்படின்னா 2026. அதாவது அடுத்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டி நடைபெற இடம் கிளாஸ்கோ. சரி, ஸ்காட்லாந்து நாட்டின் தலைநகரமா இருக்கிற கிளாஸ்கோ நகரில் இந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டி எந்த ஆண்டு நடைபெற உள்ளது? 2026. இங்கிலாந்து தான் நடத்த போறாங்க. ஏன்னா ஸ்காட்லாந்து அப்படிங்கிறது இங்கிலாந்து கீழே இருக்கிற ஒரு அமைப்பு நாடுன்னு சொல்லலாம். ஓகேவா? இனிமே என்ன செய்தி அப்படின்னா 2030ஆம் ஆண்டிற்கான அந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டியானது எங்கு நடைபெறும் அப்படிங்கிற இன்னும் அறிவிக்கல. இந்த விளையாட்டு போட்டியை நடத்துவதற்கு இந்தியா விருப்பம் தெரிவிச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை குழு ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. அதனால செய்தியில வந்திருக்குது. பலசும் தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில இதுக்கு முன்னாடி இந்த விளையாட்டு போட்டி எப்ப நடைபெற்றது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். கவனமா இருக்கு. சரியாமா? அடுத்து என்ன ஒரு செய்தி பாருங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கோடைகால ஒலிம்பிக் போட்டிகள், சம்மர் ஒலிம்பிக்ஸ், கோடைகால ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியா 2036ஆம் ஆண்டு நடத்துவதற்கு விண்ணப்பம் செய்ய போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இப்படி நிறைய முயற்சிகளை இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய பெரிய விளையாட்டு போட்டிகள் நடத்துவதற்கு இந்தியா முயற்சி பண்றதுனால அது தொடர்பான விளையாட்டுகள் சமீபத்துல கொஞ்சம் முன்னாடி எப்ப நடந்திருக்கு அது தெரிஞ்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. பாருங்க, கோடைகால ஒலிம்பிக் போட்டிகள் 1896 1896ல முதல் முறையாக ஏதென்ஸ், கிரீஸ் தலைநகரம் ஏதென்ஸ் நகரில் முதல் முறையாக நடைபெற்றது. வழக்கம் போல யாருன்னு சொன்னதான் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த போட்டியானது உலகம் முழுவதும் பல்வேறு நகரங்களில் நடத்தப்பட்டு வருகிறது. ஓகேவா? இந்த போட்டிகளை நடத்துவது யாரும் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி, IOC சொல்லுவாங்க. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தான் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ஒலிம்பிக் போட்டிகளை உலகம் முழுமைக்கும் நடத்திட்டு வராங்க. சரிங்களா? இப்ப நம்ம பார்க்க போறது கடைசியா நடைபெற்ற சில முக்கியமான ஒலிம்பிக் போட்டிகள். பாருங்க, 2000. சரியா? 2000 சூப்பரான ஒரு வருஷம் பாருங்க. 2000ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி, சம்மர் ஒலிம்பிக்ஸ் போட்டி நடைபெற்ற இடம் ஆஸ்திரேலியாவின் சிட்னி. அதன் பிறகு 2004ஆம் ஆண்டு சுனாமி. ஓகேவா? தமிழ் மொழிக்கு சமூலிந்தஸ்து. இந்தியாவில் முதல் முறையாக புவிசார் குறியீடு, வீரப்பன் சுட்டுக்கொலை. ஓகேவா? மதுரை உயர்நீதிமன்ற கிளை இது எல்லாமே திறக்கப்பட்ட 2004ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற இடம் கிரீஸ் தலைநகரம் ஏதென்ஸ். மறந்துடாது. அடுத்து 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற இடம் சீன தலைநகரம் பெய்ஜிங். 2012ஆம் ஆண்டு இந்த போட்டி நடைபெற்ற இடம் லண்டன். 2016ஆம் ஆண்டு இந்த ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற இடம் பிரேசில் நாட்டில் இருக்கிற ரியோ டி ஜெனிரோ. முக்கியமானது 2020ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி டோக்கியோவில் நடைபெற்றது. 20ஆம் ஆண்டிற்கான ஒலிம்பிக் போட்டி COVID-19 திருவிழா பெஸ்டிவல் காரணமாக 2021ஆம் ஆண்டு இந்த டோக்கியோ ஒலிம்பிக் நடைபெற்றது. இந்த போட்டியில் தான் இந்தியா அதிகபட்சமாக மொத்தத்துல 7 பதக்கங்களை வென்றது. ஒரு தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கல பதக்கம் உட்பட அதிகபட்சமாக ஒரு சம்மர் ஒலிம்பிக்ஸ்ல இந்தியா வென்ற அதிகபட்ச பதக்கமே நம்பர் 7 தான். சரியா? எந்த ஒலிம்பிக்ல? டோக்கியோ ஒலிம்பிக்ல. இதுதான் நீரஜ் சோப்ரா அவர்கள் பாத்தீங்கன்னா ஈட்டி எறிதல் பிரிவுல தங்கம் வென்று சாதனை படைத்தாங்க. நம்ம நிறைய வாட்டி ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சரியா? அடுத்து
கடைசியாக நடைபெற்று முடிந்த அந்த ஒலிம்பிக் போட்டி சரியா 33வது கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற இடம் பாரிஸ். ஓகேவா? இனிமே 2028ஆம் ஆண்டு இந்த போட்டி எங்க நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற உள்ளது. ஓகேவா? இங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் 2032ஆம் ஆண்டும் அறிவிச்சிட்டாங்க. ஆஸ்திரேலியாவின் 2000 சிட்னியில் நடைபெற்றது. அதற்கு பிறகு பிரிஸ்பேன் சரியா ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பேன் நகரில் 32ஆம் ஆண்டிற்கான அந்த கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி நடைபெற உள்ளது. விஷயம் என்னன்னா 2036ஆம் ஆண்டிற்கான ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி அதற்கான இடத்தை இதுவரைக்கும் இந்த இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி அனௌன்ஸ் பண்ணல. இந்த போட்டி நாங்க நடத்துறதுக்கு விருப்பப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் விண்ணப்பம் கொடுக்க போற சொல்லிக்கிறாங்க இந்தியா. அதனால செய்திகள் வந்துகிட்டே இருக்கு, பாத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? முடிஞ்சா அந்த ஒலிம்பிக் போட்டியில இந்தியா 1-2 பதக்கங்கள் தான் வாங்கியிருப்பாங்க. இந்த எல்லா ஒலிம்பிக் போட்டிகளும் யார் யாரு என்னென்ன பதக்கங்கள் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. தனியா நம்ம ஸ்பெஷலா ஒரு வீடியோ கூட போடலாம். முக்கியமா மகளிர் பெண்கள் வந்துட்டு இந்த ஒலிம்பிக் போட்டிகளை எந்தெந்த ஒலிம்பிக் போட்டியில யாரெல்லாம் பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்க. சரியா? பி.வி. சிந்து அவர்கள், வேற மனு பாக்கர், ஓகேவா, மீராபாய் சானு, கர்ண மல்லேஸ்வரி, இப்படி நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க இந்த கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள்ல. சரியா? அதனால அவங்கள பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, முக்கியமான ஒரு ராணுவ நடவடிக்கை பாருங்க, ஒரு கூட்டு நடவடிக்கை, ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸர்சைஸ் சொல்லுவாங்கல்ல, பிரைட் ஸ்டார். ஓகேவா? பிரைட் ஸ்டார் அப்படிங்கிற பேர்ல ஒரு கூட்டு பயிற்சியை ஒரு நாடு ஒவ்வொரு வருஷமும் நடத்திட்டு இருக்காங்க. அந்த பயிற்சியை யார் நடத்துறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எகிப்து. சரியா? எகிப்து நாடானது ஆண்டுதோறும் ஒரு பிரைட் ஸ்டார் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸர்சைஸ் நடத்தி இருக்காங்க. ஓகேவா? இந்த பயிற்சியானது அமெரிக்கா மற்றும் எகிப்து தலைமையில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும். சரிங்களா? ஒரு ஆண்டு சொல்லலாம், சரி, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும். ரீசன் நியூசிலாந்துனா 2025ஆம் ஆண்டிற்கான இந்த பிரைட் ஸ்டார் கூட்டு பயிற்சியில் இந்தியாவின் சார்பில் 700க்கும் மேற்பட்ட இந்திய வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். அப்ப இந்தியா பங்கேற்க உள்ள பிரைட் ஸ்டார் அப்படிங்கிற கூட்டு பயிற்சி யார் நடத்துவாங்க? எகிப்தும் அமெரிக்காவும் இணைந்து நடத்துறாங்க. இந்த லிஸ்ட்ல இப்ப இந்தியாவும் இணைஞ்சிருக்குது, பார்க்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான விருது பாருங்க, முக்கியமான ஒரு விருது, சர்வதேச புக்கர் பரிசு, இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் 2025. சரியா? 25ஆம் ஆண்டிற்கான சர்வதேச புக்கர் பரிசு. ஓகேவா? சர்வதேச புக்கர் பரிசு அப்படின்னா இந்த காமன்வெல்த் கூட்டமைப்பு சொல்லுவாங்கல்ல, இந்த காமன்வெல்த் கூட்டமைப்புல இருக்கிற ஏதோ ஒரு நாட்டுல இருக்க ஒரு எழுத்தாளர் அவங்க நாட்டு வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. இங்கிலீஷ்ல இல்லாம வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ் கூட எழுதியிருப்பாங்க. வேற லாங்குவேஜ்ல எழுதின புத்தகத்தை இன்னொரு ஆத்தர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருப்பாங்க. அப்படி மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகத்திற்கு, வேற மொழியில் எழுதி ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகத்திற்கு, இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்தில் வெளியிடப்பட்ட அந்த புத்தகத்திற்கு சிறந்த ஒரு பரிசு வழங்கப்படும். அதுக்கு பேர் தான் சர்வதேச புக்கர் பரிசு. புக்கர் பரிசு அப்படின்னா ஸ்ட்ரைட்டா ஆங்கிலத்தில் மட்டுமே எழுதப்பட்டு இருக்கும். ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட ஒரு சிறந்த புத்தகத்திற்கு வழங்கப்படும் பரிசு புக்கர் பரிசு. இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் அப்படிங்கிறது வேற ஒரு லாங்குவேஜ்ல எழுதி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல சிறந்த புத்தகத்திற்கு வழங்கப்படுவது சர்வதேச புக்கர் பரிசு. மறந்துடாது. ஓகேவா? சரி, சமீபத்தில் செய்தியில் இடம்பெற்றது சர்வதேச புக்கர் பரிசு. ஓகேவா? இந்த பரிசை 25ஆம் ஆண்டிற்கான பரிசை வென்றவர் இந்தியாவை சேர்ந்த பானு முஸ்தாக் அவர்கள். சில பானு முஸ்தாக் அவர்கள் எந்த மொழியில் எழுதியிருக்கான்னு சொல்லி பாருங்க, கன்னட மொழியில், சில கன்னட மொழியில் எழுதிய இதய விளக்கு. சரியா? அதாவது ஒரிஜினலா அந்த புத்தகத்தோட பேர் பின்னாடி வர நான் சொல்றேன். கன்னட மொழியில் எழுதிய இதய விளக்கு, அதாவது ஹார்ட் லாம், சில ஹார்ட் லாம் என்ற சிறுகதை தொகுப்பிற்கு, சிறுகதையா வேற ஒரு நாவலா என்ன அப்படிங்கறத கொஞ்சம் பார்த்துக்கணும். சிறுகதை தொகுப்பிற்கு 2025ஆம் ஆண்டிற்கான சர்வதேச புக்கர் பரிசை வென்றார். சரியா? இவர் இந்த மதிப்புமிக்க பரிசை வென்ற முதல் கன்னட மொழி எழுத்தாளர் மற்றும் முதல் சிறுகதை தொகுப்பு என்ற பெருமையை பெற்றுள்ளார். சங்க ஞாபகம், கன்னட மொழியில் எழுதி பிளஸ் சிறுகதைக்காக சர்வதேச புக்கர் பரிசு வென்ற முதல் எழுத்தாளர் யாருமா? பானு முஸ்தாக் அவர்கள். மறக்க கூடாது. சரிங்களா? கூடுதல் செய்தி பாருங்க, இந்த புத்தகமானது மொழிபெயர்ப்பாளர் தீபா பஸ்தி, என்ன பேரு? தீபா பஸ்தி மூலம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டது. ஒரிஜினலா புத்தகத்தின் ஆத்தருக்கும் யாரு டிரான்ஸ்லேட் பண்ணாங்களோ அந்த மொழிபெயர்ப்பாளருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சர்வதேச புக்கர் பரிசானது, பரிசு தொகையானது பகிர்ந்தளிக்கப்படும். கவனமா இருங்க. சரியா? சரி, கன்னட மொழியில் பானு முஸ்தாக் அவர்கள் என்ன தலைப்புல அந்த புத்தகத்தை எழுதினாங்கன்னு சொல்லி பாருங்க. ஹசின். சரியா? ஹசின் அண்ட் அதர் ஸ்டோரிஸ். சரியா? ஹசின் அண்ட் அதர் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற பேர்ல எழுதுனதுதான் என்ன புத்தகமா? என்ன பார்த்தோம்? சரி, இதய விளக்கு. சரியா? இதய விளக்கு அப்படியே ஹார்ட் லேம்ப் அப்படிங்கிற பேர்ல ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தாங்க. சரிங்களா? யாரு மொழிபெயர்த்தாங்க? தீபா அவர்கள். மறக்க கூடாது. சரிங்களா? ஆங்கில தலைப்புல தான் இந்த ஹார்ட் லேம்ப் அப்படிங்கிற பேர்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க. ஒரிஜினலா கன்னடத்தில் எழுதின புத்தகத்தின் பெயர் ஹசின் அண்ட் அதர் ஸ்டோரிஸ். ஒரிஜினலா புத்தகத்தின் ஆசிரியர் பானு முஸ்தாக், அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் தீபா பஸ்தி அவர்கள். 2 பேருக்கும் 2025ஆம் ஆண்டிற்கான
சர்வதேச புக்கர் பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. இதுதான் இன்றைய தினத்திற்கான மொத்த நடப்பு செய்திகள். எல்லாமே ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். அடுத்தது இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் கேள்வி, 2025ஆம் ஆண்டிற்கான சர்வதேச புக்கர் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? அந்த 2 நபர்களையும் சொல்லுங்க. முடிஞ்சா ஒரிஜினலா அந்த புத்தகத்துக்கு என்ன பேரு, டிரான்ஸ்லேட் பண்ணி எந்த பேர்ல அந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க அதெல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு மறக்காது. ஓகேவா? இரண்டாவது, வரதட்சணை தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, 2026ஆம் ஆண்டிற்கான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? நாலாவது, 106வது இந்திய அரசியலமைப்பு திருத்த சட்டம் எதனுடன் தொடர்புடையது? ஐந்தாவது கேள்வி, தங்க பத்திர முதலீடு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? கடைசி முக்கியமான கேள்வி பாருங்க, சர்வதேச புக்கர் பரிசு வென்ற முதல் ஹிந்தி எழுத்தாளர். இது பதில சொல்லல, நான் நம்ம வீடியோல சொல்லல, இருந்தாலும் தேடி பார்த்து சொல்ல பார்க்கலாம். நம்ம கன்னட எழுத்தாளர் பார்த்தோம். முதல் முறையாக கன்னட எழுத்தாளர் ஒருத்தங்க சர்வதேச புக்கர் பரிசு வாங்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஹிந்தி எழுத்தாளர் ஒருத்தங்க முதல் முறையாக இந்த சர்வதேச புக்கர் பரிசு வென்றாங்க. அவங்க யாரு, என்ன தலைப்புல புத்தகத்தை எழுதி வெளியிட்டாங்க? இது எல்லாமே சிறப்பான முறையில் பதில் சொல்லுங்க. கண்டிப்பா வரும் தேர்வுல வெற்றி பெறுவது உறுதி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.